சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபி பார்த்தோம்னா தமிழை காப்பாற்றி அவங்க அழைச்சிட்டு வராங்க. அப்போ தமிழ் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா மட்டும் சரியான நேரத்துக்கு வரலன்னா கண்டிப்பாக இப்போ என்னை உயிரோடய பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே சிபி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன தமிழ் சொல்லிட்டு இருக்கிறேன், உங்கள் அப்பாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நான் எங்கள் அப்பாவை பார்த்தேன், ஆனால் அவர் தான் நான் யாருங்கிறதே தெரியாத மாதிரிக்கு வேறு யாரோ ஒரு பொண்ணை காப்பாற்றுற மாதிரிக்கு அவர் பேசிட்டு போனார். அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அவர் எங்கே போனாரோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, எப்படியோ எங்கள் அப்பா இங்கே இருக்கிறது தெரிஞ்சு போச்சுது, கண்டிப்பாக எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சி திருணும் அப்படிங்கும்போது இப்போ சிபி சொல்கிறாங்க, கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழை அழைச்சிட்டு போகவும் அடுத்து வீட்டுக்கு தமிழை அழைச்சிட்டு வராங்க. அப்போ தமிழை பார்த்ததுமே கணேஷ் அப்படியே பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே அமுதா கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னங்க இவங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுதானே எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் எரிச்சலோட இருக்கிறாங்க. இவன் உயிரோடய வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா சிபி மாப்பிள்ள இவளை அழைச்சிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜானு பார்த்தோம்னா தமிழை கெட்டி பிடிச்சிட்டு அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. தமிழ், எங்களை கொஞ்ச நேரத்தில் நீ பயமுறுத்திட்டியே தமிழ், உனக்கு என்ன ஆச்சுது, உன்னை யார் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கும்போது, வேற யார் பண்ணுனா எல்லாம் இந்த குறிஞ்சிநாதன் தான் ஜானுமா அப்படிங்கும்போது நினைச்சேன், அவனா தான் இருக்குன்னு சொல்லி நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே அவங்க தமிழை பற்றி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஒன்றும் ஆகலையில் அப்படிங்கும்போது சரியான நேரத்துக்கு சிபி சார் என்னை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே உடனே ஜானு சிபியை பார்க்குறாங்க. அப்போ சிபி நினைக்கிறாங்க, தமிழ் அவள் அப்பா தானே காப்பாற்றினதா சொல்லிட்டு இருந்தா, ஆனால் ஜானு கிட்ட அதை மறைச்சிட்டாள் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அப்போ பிரகாஷ் கேட்குறாங்க, தமிழ் உன்னை காணலன்னு சொன்ன நாங்கள் ரொம்பலாம் பயந்துட்டோம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அந்த குறிஞ்சிநாதனே நாங்கள் சும்மா விடலை, அவனை பரஸ் பண்ணி உள்ளதான் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்டதுமே தமிழ் மாமா எனக்கு ஒன்றும் ஆகலை மாமா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே அந்த குறிஞ்சிநாதனை சும்மா விடக்கூடாது, அவன் இந்த மாதிரிக்கு பண்ணுவான்னு சொல்லி அவன் இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கும்போது அவனை நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு ஜானு கோவத்தோடு இருக்கவும் அப்போ சிபி ஜானுவை சொல்கிறாங்க, ஜானு நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தமிழ் சொல்கிறாங்க, ஆமாம் ஜானுமா நீங்கள் இதை நினச்சி கவலைப்படாதீங்க, அதுதான் எனக்கு ஒன்றும் ஆகலையில நான் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துருந்தேன், அம்மா பயந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் தமிழ் நீ போய் அம்மாவை பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க தமிழோட சிபியும் பிரகாஷும் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ போகும்போது உடனே சிபி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க, அம்மா உங்கள் அப்பா தானே உன்னை காப்பாற்றினாரு, அப்படி இருக்கும்போது ஜானு அம்மா கிட்ட ஏன் இதை சொல்ல மறைச்சு அப்படிங்கும்போது உடனே பிரகாஷ் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன தமிழ் சொல்கிற, உங்கள் அப்பாவை பார்த்தியான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் மாமா கரெக்டான நேரத்தில் அப்பா தான் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு அந்த நடந்த கதையை சொல்லவும் இதை கேட்டதுமே பிரகாஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிற, உங்கள் அப்பாவை பார்த்தேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் மாமா அப்பாவை பார்த்தேன், ஆனால் அவருக்கு தான் என்ன யாருன்னே தெரியல, அவர் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே அவங்க சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிச்சே தீரணும், அப்பாவை கண்டுபிடிச்சாதான் எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டாருன்னு உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு ஜெயராணி தமிழை பார்த்ததுமே ஓடோடி கெட்டிப்பிடிச்சு அவங்க கண்கலைங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. தமிழனுக்கு ஒன்றும் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு எதுவும் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அவங்க தமிழ் ஜெயராணி கிட்ட தன்னுடைய அப்பாவை பார்த்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கிட்டதுமே ஜெயராணி தேனு ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க, என்னக்கா சொல்லிட்டு இருக்கிறேன், நீ அப்பாவை பார்த்தேன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அவர் தான் என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே ஜெயராணி அப்போ அப்பா என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நடந்தது சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கிட்டதுமே ஜெயராணி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க, என்னமா சொல்லிட்டு இருக்கிற, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் அப்பா உன்னை இந்த மாதிரிக்கு பாதிலே விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கும்போது, அப்பா தான் என்னை காப்பாற்றினாரு, ஆனால் அவர் அப்படியே போயிட்டாரு, என்னை அவர் தன்னுடைய பொண்ணுன்னு சொல்லி கூட அவர் பேசவே இல்லைம்மா, அதுவும் எனக்கு ஒன்றுமே புரியலை, அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிச்சாதாம்மா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும், என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பிரகாஷும் சிபியும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது அப்போ சிபி சொல்கிறாங்க, இப்போ கூட தமிழ் நீ ஜானுமா கிட்ட அந்த விஷயத்தை பற்றி நீ சொல்லாமல் மறைச்சிட்டல அப்படிங்கும்போது என்னை மன்னிச்சிடுங்க சிபி, என்ன இருந்தாலும் சரி தான் அப்பாவை நான் அழைச்சிட்டு வரணும், அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் ஜானுமா கிட்ட எல்லா உண்மையும் நம்ம போட்டு உடைக்கணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கவும் இதை கிட்டதுமே உடனே சிபி சொல்கிறாங்க, அப்படின்னா நம்ம எல்லா உண்மையும் தெரியணும்னா உங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அப்பா அந்த ஊரில் தான் இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சுது, அதனால கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து இங்கே பார்த்தோம்னா கணேஷை தான் காட்டுறாங்க. கணேஷ் ரொம்பவே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க, இப்படி நடந்து போச்சுத, எப்படியாவது தமிழ் உயிரோட வரமாட்டேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்னன்னா குறிஞ்சிநாதனும் உள்ள போய் இருக்கிறாரு. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் குறிஞ்சிநாதன் தான்ங்கிறதையும் ஜானுமா கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சேது வந்துருந்தாங்க. வந்ததுமே நினைச்சேன் இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருப்பீங்கன்னு சொல்லி நினைச்சேன், ஆனா சிபியா தாங்கிட்ட உங்களை பத்தி சொல்லும் போது அவரை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு, ஆனா எங்க அப்பா பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியும்ல,
உங்களுக்கு அப்படி தமிழ் மேலே உங்களுக்கு என்ன தான் கோபம், அவங்களால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தான் அப்படி பிரச்சனை, ஆனால் இதுக்கு பின்னாடி குனிஞ்சநாதன் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவருடைய நிலைமையை பார்த்தீங்களா, ஜானுமா என்ன மாதிரிக்கு கொண்டுட்டு போயிருக்கிறாங்கன்னு இன்னும் சும்மா விட மாட்டாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி நீங்கள் தான் இருக்கிறீங்கிற உண்மை மட்டும் ஜானுமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா, கூட இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறீங்க நம்பிக்கை துரோகம், இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி அனுப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை இப்படி வெளியே கூட விட மாட்டாங்க, உங்களையும் தூக்கி உள்ளே வச்சிருவாங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே அமுதா வந்து சொல்கிறாங்க, என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் நடக்கிறது தானே பேசிகிட்டு இருக்கிறேன், அப்பா ஏன் அந்த மாதிரிலாம் இருக்கிறாரு, நீங்களும் கூட சேர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா, ஏன் நீங்கள் இப்படிலாம் வந்து திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நான் இப்போவுமே போய் ஜானுமா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே உடனே அமுதா வந்து தடுக்கிறாங்க. சேது நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, இப்படி மட்டும் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஏற்கனவே குறிஞ்சினாதுன்னா உள்ளே அனுப்பிட்டாங்க, அப்படி இருக்கும்போது நம்மளை சும்மா விடுவாங்களா என்ன அப்படிங்கும்போது, அப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ கணேஷ் வந்து சொல்கிறாங்க, என்ன செய்து என்னை பயமுறுத்திட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது, பயமுறுத்தலை நான் உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவும், அப்போ அமுதா வந்து சேதுக்கிட்ட கெஞ்சுறாங்க, இங்கே பாரு சேது நீ தயவு செய்து இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லிடாத, நான் சொல்கிறத கேளு அப்படி மட்டும் சொன்னீங்கன்னா நம்ம நடுத்தரில் தாண்டா போய் நிற்கணும் அப்படிங்கும்போது, உங்களுக்கு என்ன குறை வச்சுருக்குறாங்க, ஜானுமா நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நானும் அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன், அப்பாவும் இருக்கிறாரு, ஆக மொத்தத்தில் ஜானுமா நம்மளை நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கே நீங்கள் இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிட்டு சொல்லிக்கிட்டு, இதுக்கு மேலே நீங்கள் தமிழ் சிஸ்டர்கிட்ட வந்து ஏதாவது வேலையை காட்டினீங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், கண்டிப்பாக இந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன், உண்மையே நான் சொல்லி உடச்சிருவேன், இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவத்தோடு சொல்லிட்டு போகவும், அப்போ கணேஷ் வந்து என் பிள்ளையே எனக்கு எதிரியாக இருந்துக்கிட்டு இருக்கிறான், இவன்லாம் இப்படி இருக்கிறானே, இவன்லாம் என்னை பேசுகிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா தமிழ் வந்து பிரகாஷ் கிட்ட சொல்கிறாங்க, மாமா எப்படியாவது அப்பாவை கண்டுபிடிச்சே தீரணும், அதனால நான் வந்து அந்த ஊருக்கு நான் அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக கிளம்புறேன் அப்படிங்கும்போது, நீ தனியாக போக வேண்டாமா சிபி நீயும் கூட போ அப்படின்னு சொல்லும் போது உடனே சிபியும் சரி அப்படிங்கிறாங்க. ஆனால் ஜானுமாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம் அப்படிங்கும்போது, ஆமாம்மா நீ சொல்றது கரெக்டு தான், உங்க அப்பாவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா தமிழும் சிபியும் வந்து தமிழோட அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறாங்க. தமிழோட அப்பாவை தமிழ் கண்டுபிடிச்சிருவாங்களா, ஆனால் அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போன விஷயத்த வந்து அவங்களுக்கு தெரிய வருமா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.